श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषद அஞ்சாவது அத்தியாயத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 12வது பிராமணத்தினை முடிவு செஞ்சிட்டோம். இந்த 12வது பிராமணத்துக்கு பேரு பிராத்ருத பிராமணம். பிராத்ருத అనేది ஒரு மனுஷனுடைய பேர். அவருடைய அப்பா கிட்ட சிஷ்யபாவத்திலேயோ படிப்பு விஷயம் கேட்குறதோ சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தினே சொல்கிறார். அன்னப்பிராணங்களை ஹிரண்ய கர்ப்பனா நினச்சிட்டு உபாசனை பண்ணுறது ரொம்ப சிறந்ததாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அப்படின்னு ஏதோ டிஸ்கஷன் வரும்போதோ இதுக்கோ இல்லை அப்பா கேட்டாரா பேசிட்டார். இப்படி பேசும்போது அன்னம் பிராணம் சேர்ந்துதான் இருக்கும் அనే விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டாய். அதனால் அது ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் அந்த அன்னப்பிராணம் అనేది அதுக்கு ஒரு வீர குணம் అనేది యాడ్ பண்ணி நினச்சி உபாசனை பண்ணால் இன்னும் நல்லா பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த வீர அనే குணம் சொல்கிறதுனால அது எப்படி பிரித்து என்ன பார்க்கணும்னு உபனிஷத்து அங்கே விவரம் அப்பா சொல்லி கொடுத்தார். வி அనే அக்ஷரம் விஷ்டபியாத் எது எல்லாத்துக்கும் எது சப்போர்ட் பண்ணுறதோ. பொதுவாக நம்ம பிராணம் தானே என்ன சரீரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அன்னம் சாப்பிடதா பிராணமே நிற்கிறது. அதனால் அன்னம் சப்போர்ட் பண்ணுறதுனால பிராணத்துக்கு கூட அந்த வி அనే அந்த பர்டிகுலர் குணம் அதில் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மனுஷனும் சாப்பிட்றான், ஆனால் வேறு என்னமோ ப்ராப்ளம், அந்த பிராணம் சரியாக வேலை பண்ண மாட்டுது. அதனால் இவன் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை, உஷாராக இல்லை, ந ரமதே அப்படி இல்லாமல் ர అనేది ரம் அப்படின்னு சொன்னால் ரமணாத். அதுக்கப்புறம் பிராணம் வேலை பண்ணணுமே. இது ரெண்டு தான் ஒரு மனுஷனுக்கு வயசு ஆகும்போது இது ரெண்டுத்தில் கோஆர்டினேஷன் குறைஞ்சிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் சரி அது ரெண்டுத்துக்கு ஒரு கோஆர்டினேஷன் குறைஞ்சி கொஞ்சம் 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 இது பலகீனமாகும், அது பலகீனமாகும், இதனால் அதனால் இது அப்படி மொத்தத்தில் அவனுக்கு வயசாகி மூப்பு வருது, அப்புறம் மரணம் சமீபிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்குள்ள இந்த உபாசனை விசிஷ்ட குண வீர விசிஷ்ட குண அன்னப்பிராண ரூப ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நம்ம படித்தோம். இதோடைய பலம்
எல்லா ஜீவராசிகளும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுமா. யாருக்கு? இந்த உபாசனை செய்கிறவனுக்கு. சர்வாணி பூதானி விஷந்தி அங்கே வார்த்தை இருக்கு. அப்படின்னா இவன்கிட்ட வரும், அட்ராக்ட் ஆகும் வரும். அது மட்டும் இல்லை, இவனுக்கு எல்லா வகையாக என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வான் எல்லா பிராணிகளும். அதுக்கப்புறம் இது நெகட்டிவாக கூட எடுத்துக்கலாம். இப்போது அது விவரித்து நம்ம பார்க்க வேண்டிய லோகத்தில் சில பேர்கிட்ட நிறைய அவ்வளோ கூட்டம் எல்லாம் அப்படி வர்றது எப்படியோ வராங்க. அவன் நல்லது செய்கிறாரா சொல்கிறாரா பண்ணல ஆனால் அங்கே அதில் அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஹிப்னோட்டைஸ் செய்யப்படுறாங்க. அதனால் நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். அப்படி கூட நடக்கிறது இல்லையா, ஆன்மீக மார்க்கத்தில் நடக்கிறது பல வகையாக. என்னமோ ஒரு சக்தி அவன்கிட்ட இருக்கிறதுனால they were got attracted and trapped. அது அவங்களுக்கே தெரியாது அதுதான் நல்லது இதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கலாம். பட் எனிஹோ இங்கே பாசிட்டிவாகவே சொல்கிறார். இப்போ நிறைய பேர் சித்திகள் இருந்து உபயோகப்படுத்திட்டா கூட ஜனங்களுடைய சமுதாயத்துடைய நல்லதுக்காக கூட சில பேர் செய்கிற மகாத்மாக்கள் இருக்காங்க. அதனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, செய்கிறாங்க. லோக கல்யாணார்த்தம் சிலது நல்லது நடக்கணும்னா இல்லை, சாதாரணமாகவே சமாஜ சேவை பேரில் நிறைய மகாத்மர்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே ஏன் அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க? எத்தனை பேர் செய்கிறதுனால தானே அதெல்லாம் நடத்த முடியறது. அதுபோல் அப்படி. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார், நம்ம பாப்புலர் ஆகிடுவார். அப்புறம் இவனுடைய சாநித்தியத்தில் இந்த சாதகனும் இங்கே நம்ம பெரிய ஞானி மகாத்மா பற்றி கூட பேசலை, உபாசகனேக இவ்வளோ பலங்கள் இருக்குது. தி ஆல் வில் ரெவல். ஓகே, ரெண்டு பதம் அங்கே என்ன சொன்னமோ வேறு மனிதலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவனுக்கிட்ட வந்தாச்சு, சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அப்புறம் தே ஆர் என்ஜாயிங்னா, அப்போது அவங்க கூட இருந்து அவங்க செய்கிற இதில் ஒத்தாஸ் பண்ணி இன்வால்வ் ஆகுறாங்கன்னா தே என்ஜாய் அண்ட் டூ. தட்ஸ் வை இன் எனி வே, ஃபிசிக்கல்லி மென்டல்லி எக்கனாமிக்கல்லி எல்லாமே. ஸோ அவனுடைய சாநித்தியத்தில் இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிரயோஜனம் சொல்லப்பட்டது. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம 13வது பிராமணம் பார்க்குறோம். 11வது பிராமணத்தில் முதல் மந்திரம் படிக்கிறோம். இதில் ஒரு 4 மந்திரங்கள் இருக்குது. உக்தம் பிராணஹ வா உக்தம் பிராணஹ ஹீதகம் சர்வமுத்தாபயதி யுத்தாஸ்மாத் உக்த வித்வீர திஷ்டதி உக்தஸ்ய சாயுஜ்யம் சலோகதாம் ஜெயதே ய ஏவம் வேத. எல்லா மந்திரத்தில் ஒரு 4 மந்திரத்தில் இந்த ஏவம் வேதான இது கடைசியில் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிராமணம் பிராரம்பம் உக்த அనే பதத்தோடு ஆரம்பித்ததுனால இந்த பிராமணத்துக்கு உக்த பிராமணம் அப்படின்னு சொன்னா இல்லையா? எனக்கு ஏதோ அது கேன ஆரம்பித்ததுனால கேனோபனிஷத்து வச்சுக்கோங்க. அந்த போல் இங்கே உக்த பிராமணம் என்ன, இந்த பிராமணத்துடைய விசேஷம் அப்படின்னு சொன்னால், இங்கே கூட மறுபடியும் திரும்பி பிராண குணவிசிஷ்ட பிராணரூபேண ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. எத்தனை வாட்டி சார் அதே சொல்ல. உபனிஷத்துக்கு டைட்னஸ்ஸே வரமாட்டேங்குது. அந்த பிராணத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காது. அதனால தான் யோகா டே அன்னைக்கு பிராணாயாம மந்திரம்
பாடி அனுப்பிச்சிருக்கோம். எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணீங்க? எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணீங்க? கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கேட்கலையே நான். ஒரு சின்ன 4 வரி மந்திரம் அதோட முக்கியத்துவம் சொல்லி அனுப்பிச்சா கூட அது இது எப்போவே சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி வேறு வேறு சந்தர்ப்பத்தில் அந்த உபனிஷத்து சமயத்துலன்னு பேசிட்டோம். இப்போ யோகானே வந்ததுனால அதுதான் தெரியல, நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குதா இல்லைன்னா அர்த்தத்தோட அதே நம்ம காலையில் யோகா பண்ணும்போதோ அப்படி ஏதோ ஒரு சமயத்தில் பூஜா சமயம் சொல்லிக்கணும். முக்கியமான ஸ்லோகமனி ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அது மேலே அக்கறை இருக்கணும். பார்த்திருப்பீங்கோ சில பேரும் 4 வரி. அப்போது பிராணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் அது தேவதையாக பூஜித்து ஆராதித்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த ஹிரண்யகர்ப்ப உபாசனைகள் இத்தனை சொல்லப்படுறது. இப்போ அந்த பிராணாயாம மந்திரம் நம்ம வேதாந்தம் தானே படிக்கிறோம், எதுக்கு பிராணாயாம மந்திரம் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது தியானம் போல தானே. பிரம்ம தியானம் அகம் பிரம்மாஸ்மி ஓகே, மனசுக்கு இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சுத்தத்தில் இருக்கும். நிஷ்காமமாக இது கூட வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். அது ஆக்சுவலாக ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். தேகாத்ம பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு உபயோகப்படும். கூட பக்தி எல்லாம் இருக்கும். அதனால் சிலது அப்படி முக்கியமாக சொல்லப்படும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உக்த பிராமணம் பிராணரூபேன். ஆனால் இங்கே பிராணத்துக்கு வேறு இப்போ தனியாக 4 குணங்கள் சொல்லி அந்த 4 குணங்களும் 4 வகையான உபாசனைகளாக சொல்கிறது உபனிஷத்து 4 மந்திரத்துக்குள்ள. ஒரு மந்திரம் ஒரு குணம், அதாவது அந்த பிராணரூபத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பந்தான். ஆனால் இந்த குணம் வச்சு அப்படி சொல்லும்போதும் 4 குணங்களும் 4 மந்திரங்களும் 4 உபாசனைகள். முதல் குணம் இந்த முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டது உக்தத்துவம் அப்படின்னது குணம். அது குணம், அந்த குவாலிட்டி. இந்த உக்தம் அப்படின்னு இது ஆக்சுவலாக அது ஒரு வகையான மந்திரம். அது ஒரு வகையான ஒரு ரிச்சுவலில் சொல்கிற ஒரு மந்திரம். ஆனால் இங்கே நம்ம அது அப்படி எடுத்துக்காம அதோடைய டெரிவேட்டிவ் மீனிங்குக்கு நம்ம போகிறோம். அதோடைய பத அர்த்தம் எடுத்துக்கிறோம். அது எதுக்கு எங்கே சொல்லப்பட்டதுன்னு ரிச்சுவலில் அந்த பாகம் எடுக்கலை. அப்படின்னா கிராமட்டிக்கலாக அதோடைய ரூட், அதோடைய அர்த்தம், டெரிவேட்டிவ் மீனிங் பண்ணுறோமா. இதுக்கு பேர் ரூடி அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ ஒரு பதத்துக்கு நம்ம அந்த டெரிவேட்டிவ் மீனிங்குக்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் ரூடி. ஓகே, இன்னும் மாற்றி சொல்லிட்டு அப்படி டெரிவேட்டிவ் மீனிங் எடுத்துக்கிட்டால் அது யோகா. டெரிவேட்டிவ் மீனிங் எடுத்துக்கிட்டால் யோகா. ஆனால் சாதாரண அர்த்தத்தில் அந்த உக்தமனித அந்த ரிச்சுவலில் சொல்லப்பட்ட மந்திரம் அந்த கடவுள் ஏதோ அந்த பர்டிகுலர் இதுக்காக அக்கேஷனுக்கு கான்டெக்ஸ்டுக்காகன்னு சொன்னால் அதுக்கு பேர் ரூடி. பாப்புலர் மீனிங் எடுத்துக்கிட்டால் ரூடி. ஆனால் டெரிவேட்டிவ் மீனிங் எடுத்துக்கிட்டால் யோகா. அப்போ நம்ம இங்கே ஒரு மந்திரத்தில் சொல்லப்படுற இந்த ஒரு முக்கியமான வார்த்தை
எல்லாம் குட்டி ஒரே 2 அக்ஷரம் வார்த்தை தான். நம்ம அதுக்கு வந்து யோகார்த்தத்துன்னு தான் எடுத்துக்கிறோம். யோகார்த்தம், ரூಢ்யர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கணும். என்னது இங்கே மேலே சொன்னது போல் அந்த விஷ்டபியத்வாத் இங்கே அதே அர்த்தம்தான் ஆக்சுவலில். உக்தஹ உக்தம் அப்படின்னு சொன்னால் எது வந்து தூக்கி விடுறதோ, உத்தனை பதமே அபோவன் வருதம். உத்கீத பிராணாயாமம், உஜ்ஜயி பிராணாயாமம், உதான வாயு, உதன் அபோவன் அர்த்தம். ஸோ அதிலிருந்து சொல்லப்படுறது இது உக்தன்னா எது சப்போர்ட் பண்ணி, எது வந்து உத்தாபயதி, உபனிஷத்தை சொல்கிறதாங்க உத்தாபயதி, which uplifts அப்படின்னு அர்த்தம். எப்படி பிராணா வந்து ஒரு ஜீவராசிக்கு உள்ளேயும் இருந்து அதெல்லாத்தையும் ஆக்டிவாக வேலை பண்ணுறதுக்கு, அதோடைய வாழ்க்கையை நடத்துக்கிறதுக்கு பிராணந்தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறது. அந்த வேலை செய்கிற சக்தி, எனர்ஜெட்டைசிங் த எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். அந்த வகையில் அப்படி இருக்கிறதுனால பிராணம், அதுக்கு இந்த பேர் உக்த. சரி, அதனால் பாவிச்சுட்டே அப்படி பிராணம் இருக்கு ஃபங்க்ஷனிங். பிராணஸ்யேதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஷ்ச பிரக்ஞாஷ்ச விதேஹினைதி. படிய நம்ம நிறையா வேறு என்னென்னமோ இது முன்னாடி அப்படியெல்லாம் படிச்சிருப்போம், நிறையா அது எல்லாத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நமக்கு நிறைய மனப்பாடம் கூட ஆகிருக்கும். பட் அப்படியே அந்த குரூலையே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இவ்வளவு நம்ம சிரவணம் பண்ணும்போது எத்தனையோ விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதோட அர்த்தம் சொல்லி அதெல்லாம் சொல்லும் போதும் அதை அனுசரிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். Who is a disciple student? Who is ready to change and have the ability to change? பட் பொதுவாக அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லணும். சரியா? பிராணத்துக்கு அதனால் இதோடைய பலம் என்ன, இந்த உபாசனை பண்ணான்னு அது அதுக்கு அந்தந்த பலம் கொடுக்குறது. நிஷ்காமமாக பண்ணால் என்ன பலம் అనేది ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நமக்கு வேதாந்தம் நமக்கு முக்கியம், பிரம்ம ஆத்மச்சிந்தனை முக்கியம். ஆனால் இதெல்லாம் பண்ணால் நிஷ்காமமாக பொதுவாக சித்த சுத்தி, சித்த விஷாலத்தை, சித்த ஏகாகிரதை, சித்த நிர்மலத்துவம், சித்த நிர்விகாரத்துவம், இதெல்லாம் மைண்டுக்கு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன். இன்னும் அந்த மைண்டினை குவாலிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். சரி, சகாமமாக பண்ண அதுதான் இங்கே முக்கியமாக உபனிஷத்து சொல்லும். நிஷ்காமம் காமன் ஃபார் எல்லா உபாசனம். இங்கே வந்து 2 சொல்கிறது, இகலோக பரம், பரலோக பலம் 2 சொல்கிறது. இகலோக பலம் என்னன்னா, இவனுக்கு வந்து ஒரு நல்ல புள்ளை பிறப்பான், இல்லை இருக்கிற பிள்ளை வந்து நல்ல அவனு கூட உபாசகனாக ஆயிடுவான். நல்ல உபாசகனான தார்மிகனான ரைச்சுவஸ் பர்சனான ஒரு பிள்ளை சன் இருப்பான் இவனுக்கு. அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்போது தெரிஞ்சிருக்கணும். அப்போ எல்லாம் கான்வென்ட்டுக்கு போய் நாங்கள் எல்லோரும் ஹம்கி டம்கி ஷட் அண்ட் வால் ஹேட் எ கிரேட் ஃபால் அதான் படித்தோம். அது இது எங்கே வர போகிறது தெரியும். நம்முடைய ஒரு பேட் லக், உலகம் அப்படி இருக்கு.
பரலோக பலம் என்ன கிடைக்கும்னா ஹிரண்ய கர்ப்பனுடைய சாலோக்கியம் அண்டு சாயுஜ்யம். இது ஜென்ரலாக பக்தி சாஸ்திரங்களில் தான் ரொம்ப விரும்பி சொல்லுவாங்க. அதையும் இந்த 2 பேரும் சொல்லுவாங்க, வைஷ்ணவைட்ஸ் சைவைட்ஸ். ஸோ இங்கே ஹிரண்ய கர்ப்ப எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு போவான், சாலோக்கியம். அதுக்கப்புறம் சாயுஜ்யம். ஆனால் எதுக்கு 2 சொல்கிறது? எல்லாருக்கும் சாலோக்கியமும் சாயுஜ்யம் 2 கிடச்சிடுமா? சாயுஜ்யம்னு அர்த்தம் அங்கே போயிட்டான், அங்கேயும் இப்படி தான் சொன்னது செய்ய மாட்டான். இந்த சொன்னது செய்யாமல் இருக்கிறதுனது எங்கேயாவது இருக்கலாம். இல்லை, அப்பா அம்மா சொன்னும் போதும் சிலது செய்யலை, ஸ்கூலில் டீச்சர் சொன்னும் போதும் சிலது செய்யலை, கல்யாணம் அதுக்கப்புறம் பொண்டாட்டி சொன்னது ஹஸ்பண்ட் பண்ணல, ஹஸ்பண்ட் சொன்னது பொண்டாட்டி பண்ணல, 2 பேரும் சொல்கிறோம், கோச்சுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஆன்மீக குரு அங்கே அங்கே சொன்னது செய்ய மாட்டேன். ஸோ பிரம்மலோகத்துக்கு போனால் கூட தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இப்படி தான் இருப்பான். அதனால் இவனுக்கு கிரமமுக்தி கூட அன்றைக்கி சொன்னானே, கிரமமுக்தி கேரண்டி கிடையாது பிரம்மலோகம் போனதுனால. ஏன்னா அப்படி கேரண்டியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ண நம்ம உபனிஷத்தில் கூட இருக்கும் அங்கங்கே. சந்தர்ப்பம் வந்ததுனால கடந்த 2 கிளாஸ் முன்னாடி சொன்னேன், பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்லிட்டார்லே, ஆபிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தனம், அபிரம்மலோக புனர் திரும்பி வருவான்னு ஏன் சொல்கிறான்? அங்கே ஏன்னா இது 2 கிடைக்கணும் அவசியம் இல்லை, எல்லோரும் கிரமமுக்தியை போவான்னு இல்லை. ஏன்னா ஏன் அந்த பேதம்? அதிகாரி தாரதமியம். ஒருத்தன் பண்ணா இந்த உபாசனை பண்ணா, ஆனால் ரொம்ப அழகாக பண்ணா, கரெக்டாக பண்ணா, விரும்பி பண்ணினா, தொடர்ந்து பண்ணா இருக்குல்ல. எல்லா கிளாஸுக்கே எல்லாம் ரெகுலராக கேட்ட, சிஸ்டமேட்டிக்காக விடாமல் என்னென்னது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க అనేది சில பேர் பண்ணுவோம். சில பேர் நாங்களும் கேட்குறோம், அப்பப்போ பண்ணுறோம், அப்பப்போ செய்கிறோம், அப்படி கூட இருக்காங்க இல்லையா? ஸோ தாரதமியம் இருக்கா இல்லையா? யோகா எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே 10 பேரில் அப்படி இல்லை, அப்பப்போ செய்கிறேன். தொடர்ந்து யார் செய்கிறேன் நான் கேள்வி கேட்டால் கூட கும்முன்னு இருக்க வேண்டியது தானே. ஆனால் பாதி கை தூக்கி நான் டைம் இருக்கும்போதெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லணும். கேள்வி தொடர்ந்து யார் பண்ணுறாங்க? அதனால் தாரதமியம்னால பலம் கூட தாரதமியம் இருக்கும். இது முதல் மந்திரம். 2வது மந்திரம், யஜு பிராணஹ வை யஜுஹு பிராணே ஹீமானி சர்வாணி பூதானி யுஜ்யந்தே ஹஸ்மை சர்வாணி பூதானி ஸ்ரேஷ்ഠ்யாய யஜுஷः சாயுஜ்யகம் சலோகதாம் ஜெயதி ய ஏவம் வேத. அதே பிராணத்துக்கு இன்னொரு குணம் சொல்லும்போது உபனிஷத்து 2வது குணம் யஜுஷ்டத்வம், யஜுஷ்டம் குணம். அங்கே உக்த குணம், உக்தம் அப்படின்னும். இதுக்கு கூட நம்ம யோகார்த்தத்தின்னு எடுத்துக்கிறோம், சாதாரண அர்த்தத்தின்னு எடுத்துக்கல. சாதாரண அர்த்தம் என்ன? யஜுன்னா யஜுர்வேதம், யஜுஹு, அது சாதாரண அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே யோகார்த்தம் எடுக்கும்போது யோஜனாத் யஜுஹு, இது யுஜ் யோகாலேருந்து வந்தது இந்த பதம் கூட. அதனால் யோஜனாத் யஜுஹு அப்படின்னா எது சேர்க்கிறதோ, எது கிட்ட கொண்டு வருதோ,
யுஜ்ஜன்னு அதான் அர்த்தம் சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ యజుర్వేదంలో எல்லாம் அந்த யக்ஞ யாகங்கள் இதெல்லாம் இருக்கும். ருக்வேதంలో మంత్ర భాగాలు அது வந்து அந்த சமஷ்டி தேவதர்களை நம்மளை கிட்ட கொண்டு வந்து ஒருத்தருக்கு நல்ல சககரிச்சிருங்கோ அன்னு சொல்லிட்டு நீ பண்ணு, நீ ஆகுதி பண்ணு, அவங்க உனக்கு கொடுப்பாங்க. அப்படி சொல்லி பரஸ்பரம் பாவயந்தக இல்லை யஜு. ஸோ இங்கே வந்து அந்த ரூட் வேர்ட் மீனிங் எடுத்துக்கிட்டால் யோஜனாத் என்ன அப்படி என்ன அர்த்தம்னா, இது வந்து சரீரத்தில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி 5 பிராணங்கள் 5 இடத்துல 5 முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா? ஈட்டிங், டைஜஷன், எசிமிலேஷன், எலிமினேஷன், சர்க்குலேஷன், 5 பிராணங்கள். இங்கே வேறு அர்த்தம் என்னென்னா, ஜனங்கள் எல்லாத்தையும் கிட்ட கொண்டு வருமா, எல்லாருன்னு சேர்க்கும். எல்லாருன்னு என்ன அர்த்தம், ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கணுமன்னா உள்ள முதல்ல ஆக்டிவாக இருந்தவன் தான். அதனால தான் பேசுவான், ஜாஸ்தி பேசுவான், வம்பு பேசுவான், அது வேறு விஷயம், பேசுவான். So why people will come together? Because they have got the energy. They want to talk, they want to see, they want to share. அதனால் இப்படி ஜனங்களை கிட்ட கொண்டு வந்து சேர்க்குமா, இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. அந்த இன்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு காரணமே அது. ஏன்னா இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும், உயிரில்லாத பாடி இன்ட்ராக்ட் பண்ணுமா? உயிரில்லாத வரைக்கும் தேவையில்லை. ரொம்ப வயசாக இருக்கிறவங்க சப்போஸ் ஓரளவுக்கு நடமாட முடியறதுன்னு சொன்னால் சில வாட்டி வருவான், சில ஃபங்க்ஷன்ஸுக்கு ரிசப்ஷனுக்கு வருவான். ஆனால் ஒரு மூலையில் உட்காந்துட்டு யார் என்ன அவ்வளோ எனர்ஜி சக்தி இல்லை, பிராணம் இல்லை, கொஞ்சம் இருக்க ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற. அதனால் அப்போ வந்து பேசாமல் இருந்து ஏதோ சாப்பிட்டுட்டு யாரோ வந்து கேட்டால் அப்படி இருந்தானே சொல்ல முடியும். வீட்டிலாவது ஃபங்க்ஷனாக எங்கேனா சரி 10 பேர் 4 பேர் வந்து அவங்களெல்லாரும் கலாட்டா பண்ணி எப்படி பேசிக்கிட்டு இருந்தால் கூட இவருக்கு மாதிரி முடியலை. அப்போது அந்த இன்ட்ராக்ட் பண்ணணவன் அந்த ஆக்டிவிட்டின்னு கொண்டு வந்து ஜனங்களை எல்லாரும் சேர்க்கறது. அதனால் உயிரில்லாத பாடி ஒன்றும் பண்ண முடியாது, பிராணம் டிப்ளேட் ஆனாவே பண்ண முடியாது. அதனால் பெட்டடின்னு இருந்தாவே பண்ண முடியல. ஸோ திஸ் பிரிங்ஸ் யோஜனாத். அதனால் இந்த குணம் பிராணத்துக்கு இருக்கிறதுனால அப்படி அது பெருமையாக எடுத்துக்கிட்டு அந்த குணத்தை பாவிச்சு உபாசனை பண்ணணும். பலம் என்ன? இஹலோக பலம். நிறைய பீப்புள் வந்து ஈவன் ஸ்பெஷல்லி இவனுக்கிட்ட நிறைய அந்த ஹனி பீஸ் மாதிரி நிறைய பேர் வருவாங்க. மேலே அர்த்தத்திலும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். பீப்புள் ஆல் வில் ஜாயின் வித் ஹிம். எதுக்குன்னா முக்கியமாக பாலிட்டிஷியனுக்கு கூட அவனுக்கு ஜனங்கள் வராங்க இல்லையா? அவன் அப்புறம் என்ன பேசுகிறான்னு என்ன சொல்கிறான்னு, பட் பீப்புள் ஆர் கெட்டிங் அட்ராக்டட் சம்ஹவ். அவங்களுக்கு அன்றைக்கி குரூப் அவங்களுக்கு இருக்காங்க மக்கள் இல்லையா? இருந்து அவன் ஒர்க்குக்கு உதவி பண்ணுவாங்க. தே வில் ஹெல்ப் ஹிம் அண்ட் கூட இருந்து தே வில் சப்போர்ட் த க்ரோத் அண்ட் ஒர்க் ஆஃப் தட் பர்சன் அப்படின்னு. பட் இது பர்சனலாக இன்டர்னலாக எடுத்துக்கிட்ட பிராணம் வந்து அது அப்படி எல்லாத்தையுமே சிஸ்டமைஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபங்க்ஷன் பண்ணி பேலன்ஸ் ஆஃப் தி பிராண. ஓகே, பிராணம் வந்து ஜென்ரலாக யோகா சொல்லும்போது ஓவர்ஃப்ளோ, நோ ஃப்ளோ அண்ட் லெஸ் ஃப்ளோ
இதுக்கு பேர் வந்து ஹெப்பாசார்ட் ஃப்ளோ ஆஃப் பிராணா. இது கனெக்ட் பண்ணி தான் ஆயுர்வேதத்தில் அஜீர்ணம், அதிஜீர்ணம், குஜீர்ணம். அதனால தான் மனுஷனுக்கு வந்து அவனுடைய வழக்க பழக்கங்கள், ஆகார விகாரங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தால் இதெல்லாம் நல்ல வேலை பண்ணும். அப்போது அது நல்ல விஷயத்துக்கு, நல்ல காரியத்துக்கு ஜென்மம் எடுத்ததுக்கு மனுஷ ஜென்மம் என்ன பண்ணணும், அதுக்கு உபயோகப்படுத்தும். அதுக்கு தான் இவ்வளோ அனுஷ்டானங்கள், இவ்வளோ உபாசனைகளும், இவ்வளோ நியநிஷ்டமங்களும் சொல்லி கொடுத்தது சாஸ்திரம். சரி, பரலோகத்தில் சேம் டிட்டோ, சாயுஜ்யம், சாலோக்கியம் அண்ட் சாயுஜ்யம். இது இங்கே ஹிரண்ய கர்ப்பா மறக்கக்கூடாது. கோலத்தான். மூணாவது மந்திரம், மூணாவது குணம். சாம பிராணோ வை சாம பிராணே ஹீமானி சர்வாணி பூதானி சம்யஞ்சி சம்யஞ்சி ஹாஸ்மை சர்வாணி பூதானி ஸ்ரேஷ்ட்யாய கல்பந்தே சாம்னஹ சாயுஜ்ஜகம் லோகே சலோகதாம் ஜெயதி ஏவம் வேத. இங்கே எல்லா ஸ்லோகங்களுக்குள்ளேயும் மந்திரங்களையும் சில பதங்கள் காமனாக இருக்கும். முக்கியமாக அந்த லாஸ்ட் லைன் ஜெயதி. ஜெயத்தின்னா ஹி கெட்ஸ், ஹி காங்கர்ஸ், ஹி கெயின்ஸ் அன்னு அர்த்தம். இங்கே பிராணத்துக்கு விசிஷ்ட குணம் சாம அப்படின்னு பதம் கொடுக்கப்பட்டது. பொதுவாக சாமன்னு சாம வேதம் சாம. ஆனால் அதில் வந்து எடுத்து டிரைவ்டு மீனிங்கை பார்த்தா இது முன்னாடி பிருதாரண்யகத்தில் தான் படித்தோமோ, சாந்தோக்கியத்தில். ஏன் சாமன்னா அதை சமம், அதனால தான் சமான வாயு சமான பிராண. அது வந்து சமத்துவத்தினை கொண்டு வரும், பேலன்ஸை உருவாக்கும். அப்படி அப்போ இங்கே வந்து சாமம். இதுக்கு கூட முன்னாடி மந்திரத்தில் சொன்ன அர்த்தமே எடுத்துக்கலாம். அங்கே வந்து யோஜனாத்தன்னு சொன்னோம், இங்கே சம்யோஜனாத்தன்னு எடுத்துக்கணும். சம்யக் யோஜனாத் கரெக்டாக ப்ராப்பராக. அதனால் சம்யோஜனாத் இது சாமா அப்படின்னா மேலே சொன்ன அர்த்தமே தான் இங்கேயும் வருது. ஆனால் உபனிஷத்தை வந்து ஒரு பதம் உபயோகப்படுத்துறது சம்யஞ்சி. சம்யஞ்சி இது என்ன அம்மாச்சி மாதிரி பேர் மாதிரி இருக்கு. சம்யஞ்சி அக்காச்சி மாதிரி. சம்யஞ்சி இங்கே அர்த்தம் என்ன, மேலே சொன்னதே அர்த்தம் எடுத்துக்கிட்டால் அப்போது அதே தானே ஆகிடும். அப்போ எதுக்கு திரும்பி இது சொல்லணும்னு? பீப்புள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றது மட்டும் இல்லை, ஹார்மோனியஸாக லிவ் பண்ணுவாங்க. சம்யஞ்சி அப்படின்னு சொன்னால் நல்லா கலந்துக்கிட்டு ஒரே பாவத்தோட ஹார்மோனியஸாக இருப்பாங்க. ரொம்ப பேதாபிப்பிராயங்கள் இல்லாமல். அதனால் மக்கள் கூடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல நிறையா கூடுவான். ஆனால் பேதாபிப்பிராயங்கள் ரொம்ப டிஃபரன்ஸஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரஸ்ட்டு? என்ன சொல்லுவார் சுவாமிஜி? The people who doesn't have trust on anybody in the trust is called trust. And they will sit and they won't decide anything. They will just ஒருத்தன் வந்து பேசிட்டு முடிச்சுடுவாங்க. Where there is no trust on each other, that is called together trust. அதுபோல் இங்கே அப்படி இருக்காது. இங்கே வந்து இந்த உபாசனா அப்படியே நினச்சி சாமா அர்த்தம். அது சாமன சம்யஞ்சி. சரி, பலம் வந்து ஒன்று வந்து சங்கமனம் பவதி. சங்கமனம் பவதி அதாவது சம்மஞ்சிலேயே நமக்கு பலம் சொன்ன போல் இருக்கு. கிளியராக கரெக்டாக சொன்ன கம்பேட்டபிலிட்டி. The compatibility word is very, very important in this particular modern
டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு. கம்பேட்டபிலிட்டி ஆப்பிள் ஃபோனுக்கு வேறு எதுவுமே கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அது நான் தனி நிற்கும். அதனால் எவ்ரி கேட்ஜெட் ஆஃப் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்பேட்டபிலிட்டி. இது இந்த ஃபோனுக்கு செட் ஆகுமா, அது சி டைப்பாக நார்மல் டைப்பாக, சார்ஜரு கூட கம்பேட்டபிலிட்டி. அதனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குடும்பம் ஒழுங்காக நடக்கணும், இருக்கணும்னு அந்த கம்பேட்டபிலிட்டி. அண்ணன்னா சேர்ந்து வாழறது. நானும் சிலது விட்டு கொடுக்குறேன், நீ சிலது விட்டு கொடுக்கணும். வில் அட்ஜஸ்ட், ஷேர் அண்ட் அக்செப்ட் ஈச் அதர். நினச்சி பாருங்கோ, நம்ம சரீரத்தில் இருக்கிற பிராணம் நம்ம பண்ணுற அக்கிரமத்துக்கு அசல் பாடி எவ்வளோ தனக்கு தானே ஹீல் பண்ணிக்கிட்டு தனக்கு தானே சரி பண்ணிக்கணும்னு அது அப்படி பக்காவாக இருக்கு. பட் சம்ஹவ் நம்ம வந்து அது புரிஞ்சிக்காம வி ஆர் அப்யூசிங் த பாடின்னு சொல்கிறோம் இல்லையா. யூ ஆர் அப்யூசிங் த இன்னர் சிஸ்டம், த பவர் ஆஃப் தி பாடி. அதுக்கு எவ்வளோ செல்ஃப் ஹீலிங் பவர் இருக்கு. அதனால இம்யூனி சிஸ்டம் somehow or because of wrong habits and wrong way of living, இதெல்லாம் அப்படி பண்ணுறது. ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டின்னு கொண்டு வரும். முக்கியமாக மனுஷருக்கு நடுவில், மனசுக்கு நடுவில் ரொம்ப அவசரம். என்ன 4 பேர் இருக்கும்போது எப்பவுமே பேதாபிப்பிராயங்கள், தாட்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் ஹவு தி கவர்மெண்ட் ரன், டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்னான்னு யோசிச்சுட்டு அந்த பாவத்தில் இருக்கணும். மேக்ஸிமம் டைம் டு த மேக்ஸிமம் பீப்புள் அண்ட் த மேக்ஸிமம் பெனிஃபிட். இப்படின்னு மோட்டிவ் சின்ன மிஷனில் கூட சொல்லும். A saint or a person, and normal any person also do how much possible, maximum time for maximum people and maximum benefit, then he is called a Mahatma. But slowly some extent ஒருத்தர் பண்ணா அவனு ஸ்பிரிச்சுவலாக எவால்வ் ஆகிடுவான். திஸ் இஸ் நாட் ஃபார் others' benefit sake. In the name of doing benefit to the other service, you are actually benefiting yourself more. அதனால தான் நமக்கு இங்கே சொல்லப்படுற அந்த வேல்யூஸ் எல்லாம், தானம் தர்மம் எல்லாம் அதுக்கு தான். சரி, இப்படி பலம் சொல்லப்பட்டது. 3வது மந்திரம் சங்கமனம் பவதி. அப்புறம் சாயுஜ்யம் சாலோக்கியம் சேம். அடுத்தது 4வது மந்திரம் க்ஷத்ரம் பிராணோ வை க்ஷத்ரம் பிராணஹ ஹி வை க்ஷத்ரம் த்ராயதே ஹ ஏனம் பிராணஹ க்ஷணிதஹ க்ஷத்ரம் அத்ரம் ஆப்னோதி க்ஷத்ரஸ்ய சாயுஜ்யகம் சலோகதாம் ஜெயதே ய ஏவம் வேத. இந்த மந்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த குணம் இதில் வந்து பாப்புலர் மீனிங் க்ஷத்ரம்னு சொன்னால் க்ஷத்ரியன், க்ஷத்ரிய ஜாதி. இதுக்கு அவனை க்ஷத்ரியன் கூப்பிடுறோம். க்ஷதாத் திராயதி இது க்ஷத்ரியः. He has to look after the entire people of his country without their falling into the unrighteousness and bad lifestyle, and their welfare and well-being and protection, everything should be taken care and done by
எல்லாம் இங்கிலீஷில் வருது, இங்கிலீஷில் அசென்ஷன். எல்லாத்தையுடைய யோகக்ஷேமங்களை பார்த்து அவங்கள கீழே விழுந்துடாமே, தப்பு வழியில் அதர்ம மார்க்கத்தில் போக விடாமே அவன் யார் பார்த்துக்கிட்டே ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறானோ அவனுக்கு பேர் க்ஷத்ரியன். அது ஜெனரல் மீனிங். இங்கே யோகார்த்தம் எடுத்துக்கிட்டால் யோக அர்த்தத்தில் இங்கே பிராணம் ப்ரொடெக்டரை கதை ப்ரொடெக்டர் தானே, இவ்வளோ நேரம் அதானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் பிராணம் ஒரு ராஜா போல், ஒரு க்ஷத்திரியன் போல். ஏன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணுறது, டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். எங்கெங்கே எப்படி எப்படின்னு அப்படி அது பார்த்துக்கிறது எல்லாமே. அம்மா குழந்தைன்னு பார்த்துக்கணும் போல் மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ. அதனால் பிராணத்துக்கு கூட இந்த ரட்சிக்கிற குணம் இருக்கிறதுனால, இது ஒரு ராஜா போல் இருக்கிறதுனால இதுக்கு பேர் க்ஷத்ரம். க்ஷதாத் திராயதே இது க்ஷத்ரம். சரியா? அதான் இதுக்கு சூட்டபிள். அந்த பிராணாயாம மந்திரத்துடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த உபனிஷத்தை சொன்னிச்சில்ல, பிரஷ்னோபனிஷத்தை, மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ. 3 லோகத்தில் எதெல்லாம் இருக்கின்றது சர்வத்தனை அப்படி காப்பாற்றிட்டு ரட்சிச்சிட்ருக்கு. அது இப்போ சொன்னது போல் சரீரத்தில் இருக்கிற சகஜமான ஹீலிங் பவர் இது எல்லாத்துக்கு காரணம் பிராணந்தான். அதனால் ரெஜுனவேட் யுவர் பிராணா. அதுக்குதான் ரெகுலர் நித்திய கர்மல பிராண சந்தியாவந்தனம் அப்படியெல்லாம் சொல்லி 3 வாட்டி நீ இந்த பிராணத்தை நீ கவனித்து, அது பிராண உபாசனந்தான். அது சந்தியாவந்தனம் அடுத்த வேறு மந்திரங்களுக்கு வரும்போது தெரியும். இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். சூரிய உபாசனா, பிராண உபாசனா, ஹிரண்ய கர்ப்ப உபாசனா, இது ஆல் ஒன் அண்ட் த சேம் ஈக்குவல். அது எவ்வளோ நிஷ்டையாக வச்சுருக்காங்க பாருங்க. திரிகால சந்தியா, சந்தியாவந்தனம் வேறு. அப்புறம் லேடிஸ் பண்ண மாட்டாங்க இல்லை சார், காயத்ரி இல்லை அவங்க. அந்தம்மா இந்த 3 வாட்டி அவர் பண்ணும்போது வேண்டியது எல்லாம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிற. அப்புறம் வீட்டில் அந்த 3 வாட்டி, ஒரு வாட்டி சமைச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அக்னி தேவத்தைக்கு ஆவாகனம் பண்ணி அதெல்லாம் அந்தமாக பண்ணுறாங்க. அப்புறம் பிராணம் எல்லா தேவத்தை சொல்லிட்டு ஜல தேவதா, அக்னி தேவதா எல்லாத்தையும் அந்தம்மா காலையில் சுத்தமாக தலைக்கு எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் சமையல், நாட் வித் த நைட் கவுன். அது போதும். அந்த அம்மாவுக்கு அதுதான் சந்தியாவந்தனம், அதுதான் பெரிய பூஜா. அதனால அந்த லேடிஸ் பண்ணலன்னு இது இல்லை, அவங்க செய்ய வேண்டியது அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ இங்கே க்ஷத்ர அந்த குணம். க்ஷணித்தோ திராயத்தே இது க்ஷத்ரம். அங்கே க்ஷதாத் திராயத்தேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே உபனிஷத்தை உபயோகப்படுத்துறது யூஸு. க்ஷணிதா திராயத்தே இது க்ஷத்ரம். இங்கே க்ஷணத்தோஹோ அப்படின்னா இங்கே இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு புண்ணு அன்னு அர்த்தம், ஊண்டன்னு அர்த்தம், விரணம். இங்கே விரணம் புண்ணுன்னா பாருங்கோ, சரீரத்தில் ஏதாவது அப்படி சின்ன அடிப்பட்ட காயம் வந்தால் அது தானாகவே ஹீல் ஆகும் இல்லையா? ஹீல் ஆகணும். ஆனால் டயபிட்டிஸ்க்கு வரும்போது ஹீல் ஆகாது, ரொம்ப ப்ராப்ளம், ஹீலே ஆகாது. அது எப்படி நடக்கிறது அந்த ஹீலிங் ப்ராசஸ்? வெளியிலேருந்து அந்த பிராணம் காற்றுப்படணும். அதனால சில வாட்டி கொஞ்சம் நாள் தான் பேண்டேஜ், அதுக்கப்புறம் பேண்டேஜ் வேண்டாம், லெட் இட் கெட்ஸ் இது, அப்போ தான் ஸ்கின்னு வரும். பாருங்க, பெரிய பேர்ன்ஸ் கேஸு 50% பேர்ன்ஸ் அப்படியெல்லாம் ஆனவங்களுக்கு கூட
ஒரு ஃபஸ்ட் எய்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எமர்ஜென்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி எப்படி சரீரம் சர்மத்தினை வடுத்துக்கிறது இல்லையா? ஸோ இது எல்லாம் பிராணசக்தி உள்ளே இருக்கிறதுனால தான் இப்படி காப்பாற்றிட்டே வருது செய்கிறது. ஸோ விரணாத் ஊண்டு, இங்கே ஊண்டுன்னா வியாதின்னு எடுத்துக்கலாம். சரீரம் மேலே வர இது க்ஷணிதः திராயத்தே இது க்ஷத்ரம். என்ன பலம்? இது இப்படி பாவிச்சு இப்படி பண்ணும்போதும் அவனுடைய ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உபனிஷத்து வேற இன்னும் 2 பதங்களை உபயோகப்படுத்துறது இங்கே அந்த லாஸ்ட் போர்ஷனில். என்னன்னா நீங்கள் அங்கே இது க்ஷணித்தோஹோ இருக்கு, அப்புறம் பிரா அనే பதம் தனியாக வச்சுருக்கு. நீங்கள் பிராணவன் அர்த்தம். பிராணம் க்ஷத்திரமும் அப்புறம் அத்திரமும் அப்படின்னு 2 பதங்கள் உபயோகப்படுது. இந்த க்ஷத்திரம் அத்திரம் என்ன இது அது பார்க்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா க்ஷத்திரம்னா இப்போ சொல்லியாச்சு ஆல்ரெடி, பிராணம் ப்ரொடெக்டர். அத்திரம்னா ஆனால் பிராணத்தை யாரும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதில்லை. அது அத்திரம்னா அந்நதும் ந திராயத்தே, நான் வேறு யாரும் பிராணத்தை காப்பாட வேண்டியதில்லை, பிராணம் எல்லாத்தையும் காப்பாடு. அதனால் க்ஷத்திரமபி அத்திரமபி அது எல்லாத்தையும் காப்பாற்றும். ஆனால் அதனை காப்பாற்றுறதுக்கு அனிது இன்னொருத்தர் யாரும் தேவையில்லைன்னு சொல்லும். அவட நீங்கள் முன்னாடி முதல் மந்திரத்தில் அப்புறம் அண்ணன் தான் அங்கே பிராணத்தினை ரட்சிக்கிறதை காப்பாற்றுறது அண்ணன். ஆனால் కొంచెం డీపాக యోచి பார்த்தா ఈ అన్నం అనేది గ్రాస్ అనేది இந்த శరీరం మొత్తం గ్రాస్ எல்லாம் ஓகே போயிடுச்சுன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் பிராணம் கூட போகிறதே இல்லையா? இது அன்னத்தை கூட தான் எப்பவுமே இருக்கணும்னு பேசியிருக்கோம். பிராண அன்னா ஷுட், பட் தட் அன்னமய கோஷம் த மேட்டர் ஃபுட் பாடி இஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ்டு இன் இட்ஸ் ஓன் வே. பட் பிராண அது காஸ்மிக் பிராணத்திலாவது போகணும். வேறே படிச்சுமே அத்திர அவனுடைய பிராணம் அங்கே அடங்கிடுமே, எங்கே போகாது. யாருக்கு? ஞானிக்கு. அத்திர அது அங்கே டிசால்வ் ஆகிடும். அப்படின்னா பிராணம் மட்டும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமே டிசால்வ் ஆயிடுச்சு. பஞ்சபூதங்கள் சரீரம் இது டிசால்வ் ஆகிற வரைக்கும் பேசுகிறோம். பட் கிராஸ் பாடி பஞ்சபூதங்களில் சொன்னால் கூட பிராணம் అనేది கொஞ்சம் அது அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட ட்ராவல் பண்ணுறது. அதனால் இங்கே அதனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு இல்லை. இப்போ இங்கே இந்த பிராணம்னா நம்ம இரண்ய கர்ப்பனை பற்றி தானே சொல்கிறோம். இரண்ய கர்ப்பம் எல்லாத்தையும் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸாக இருந்து காஸ்மிக் பிராணாவாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்னு யார் ப்ரொடெக்ட் பண்ணணும்? நோ, ஈஸ்வரா. இரண்ய கர்ப்பா இஸ் சுப்ரீம். அப்போ சுப்ரீமான பிரம்மம் இல்லை, பட் அவருக்கு எதுவுமே ப்ரொடெக்ட் செய்ய வேண்டியதில்லை. அந்த மாதிரி இங்கே சொல்லி பலம் மேலே சொன்னது போலுதான். சரியா? ஆரோக்கியத்தினை கொடுக்கணும். 2வது பலம் மேலே சொன்னது போலுதான், சாயுஜ்யம் சாலோக்கியம். இந்த க்ஷத்திரம் அத்திரம் అనేది புது பதம் இதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லப்பட்டது. அடுத்தது 14வது பிராமணம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. அப்புறம் ஸோ இப்போ முடித்த பிராமணத்துக்கு உக்த பிராமணம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்தது இப்போ முதல் மந்திரம் 14th பிராமணம். பூமிரந்தரிக்ஷம் द्यौः इत्यष्टावक्षराणि अष्टक्षरगं हवा एकं गायत्र्यै पदमेतद् हैव अस्य
एतत् स यावदेषु त्रिषु लोकेषु तावद्ध जयति यः अस्या एतदेव पदं वेद. இந்த பிராமணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், மோர் எலாபரேட்டடாக இருக்க கொஞ்சம். இந்த பிராமணத்துக்கு பேர் வந்து காயத்ரி பிராமணம். ஓகே, காயத்ரி பற்றி இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸு வேறு எங்கேயுமே படிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நிறைய பேருக்கு காயத்ரி பண்ணுறவங்களுக்கே பிராமண குரு தெரியுமோ இல்லையோ, தெரிஞ்சால் தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். பார்ப்போம். பேர் காயத்ரி பிராமணம். மொத்தம் 8 மந்திரங்கள் இருக்குது. சில மந்திரங்கள் பெருசாக இருக்குது. என்ன இங்கே சொல்லப்படுறதுன்னா, காயத்ரி పాదరూపేణ హిరణ్యగర్భ ఉపాసన. గాయత్రి అనేది ఛందస్సు, అది మీటర్. புரிஞ்சுதா? அந்த மந்திரம் உண்மையாக சாவித்ரி மந்திரம். ஆனால் பாப்புலராக என்ன ஆயிடுச்சு, காயத்ரி மந்திரம் ஆயிடுது. காயத்ரி అనేది மீட்டர், அனுஷ்டுப் சந்தஸ், காயத்ரி சந்தஸ். என்ன இதோடைய ரூல்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸு? 3 வரி இருக்கும். ஒரு வரியில் ஒரு வரியில் 8 அக்ஷரங்கள் இருக்கணும். திஸ் இஸ் த ரூல், நியமம். அப்போது அந்த காயத்ரியில் இருக்கிற ஒரு பாதத்திலிருந்து எடுத்துக்கிட்டு அது ஒன்றுக்கும் கம்பேர் பண்ணி அது ஹிரண்ய கர்ப்பனா நினச்சி உபாசனை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படின்னா அஷ்ட அக்ஷர திரிபதா காயத்ரி. காயத்ரிக்கு என்ன பேர் சொல்லணும்? அஷ்ட அக்ஷர திரிபதா காயத்ரி. இதுக்கு என்ன பொதுவான அர்த்தம் சொல்கிறோம்? காயந்தம் திராயத்தை இது காயத்ரி. யார் இது சொல்கிறானோ அவன் அதை திராயத்தைன்னு ப்ரொடெக்ட் பண்ணும், காப்பாற்றும் అని அர்த்தம். பகவத்கீதையில் கூட காயத்ரி சந்தசாமஹம், பகவான் விபூதி யோகம்ல அங்கே சொல்லும் போது சந்தஸ் உள்ள காயத்ரி சந்தஸ் நானனி சொல்லிக்கிறார். அதனால் காயந்தம் யார் பாடுறவனை சொல்கிறவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிருந்த. ஆனால் இந்த காயத்ரி பண்ண வேண்டிய மனுஷனை காயத்ரி போதும் எல்லாம் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போதும். அதே சூக்ஷ்மமான தாக்குதல்களிலிருந்து அப்புறம் ஸ்தூலமான தாக்குதலிலிருந்து சட்டில் அண்ட் கிராஸ் எல்லாத்திலிருந்து ஒன்று காப்பாற்ற சக்தி இருக்கிற காயத்ரி அதே போதும். அதுக்கப்புறம் வேறு எந்த இன்னொன்று ஏதோ நான் கவச்சம் படித்து அதனால் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் అనేది தவறு. அது அப்புறம் வந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் ஆக்சுவலி கவச்சங்கள் யாருக்கு? காயத்ரி மந்திரத்தின்னு சொல்கிறதுக்கு அர்ஹத் இல்லாத, who is not a qualified to tell the காயத்ரி அப்படின்னா மேபி லேடிஸ் கேன் சே சொல்லலாம். இல்லை அதர் வர்ணாஸ் யாராவது இருந்தால் சூத்ரா. ஆனால் இவனும் எது மெயினாக வேதம் கொடுத்ததோ இது ஒன்று போதும்னா, ஆனால் இது பண்ண மாட்டான், வேறு என்னென்னமோ பண்ணுறான். கவச்சமணி அதனி இதனி, எவ்வளோ மிஸ்டேக் அது. அதனால் கிளியர் அந்த அர்த்தத்தில் கானாத் திராயத்தை காயந்தம் திராயத்தை இது காயத்ரி. அப்போது அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ்க்கு தான் அந்த கவச்சங்களோ பாராயணமோ வேறு இல்லை. இது முக்கியமாக பண்ணு. சரி, அது ஒரு சைடு பாயிண்ட்டு. அப்போது ஒரு பாதத்தினையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அது ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லி உபாசனை பண்ணணும். அப்போது ஒரு மந்திரத்தில் ஒரு பாதம் விவரிக்கப்பட்டது முதல்.
இப்போ முதல் மந்திரத்தில் நம்ம முதல் பாதல் விஷயம் பார்க்கலாம். இந்த முதல் பாதத்தில் 8 அக்ஷரம் இருக்குது. இது எப்படி கம்பேர் பண்ணும், எதோட செய்யணும்னா லோகத்ரயத்தோட இந்த 8 அக்ஷரங்களை முதல் பாதத்தினை கம்பேர் பண்ண சேர்த்துக்கோ. அப்படின்னு அர்த்தம் என்ன? லோகத்ரயம் முதல் பூஹு ஆர் பூமி, பூமி பூஹு, அது இங்கே பூமிஹனே கொடுத்துருக்கு. பூமிஹி அந்தரிக்ஷம் தியௌஹு. ஸோ பூமிஹி அனே பதத்தில் எத்தனை அக்ஷரம் இருக்கு? 2 அக்ஷரம் இருக்கு. 2 அக்ஷரம் இருக்கு. அப்போது காயத்ரி முதல் பாதத்தில் இருக்கிற 2 அக்ஷரம் இதுக்கு சேர்த்துக்கோ, இது கூட நினச்சிக்கோ. சரியா? அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம் அனே பதத்தில் 4 அக்ஷரங்கள் இருக்கு. காயத்ரி முதல் பாதத்தில், முதல் பாதம் தான் முதல் பேசுகிறோம், அதில் இருக்க 4 அக்ஷரங்கள் இந்த அந்தரிக்ஷம் அணி இதுக்கு சேர்த்துக்கோ. அப்புறம் தியௌஹு அனே இதில் திரும்பி 2 அக்ஷரம் இருக்கு. இதுக்கு அடுத்த 2 அக்ஷரம் சேர்த்துக்கோ, 8 அக்ஷரம் ஆயிடுச்சு. சரியா? அப்போது அக்ஷர சாமானியத்தினால, அக்ஷர சாமானியம்னா பூமியில் 2 அக்ஷரம், அந்தரிக்ஷம் 4 அக்ஷரம், தியௌஹுல 2 அக்ஷரம், 2 4 6 2 8 ஆயிடுச்சு. முதல் பாதம் காயத்ரியில் கூட 8 அக்ஷரம் இருக்கு. அந்த அக்ஷர அஷ்டாட்சர சாமானியத்வாத்து சாமானியதா அதை பார்த்துக்கணும். பண்ண அப்புறம் என்னாச்சு? இப்போது லோகத்ரய அஷ்டாட்சர காயத்ரி முதல் பாதம். ஸோ லோகத்ரயமும் அஷ்டாட்சரம், காயத்ரி முதல் பாதம் அஷ்டாட்சரம். ஸோ இப்போ மொத்தம் இப்படி என்ன சொல்லணும் கன்க்ளூஷனாக? இந்த உபாசனை பேர் பெருசாக இருக்கும் சொன்னால் இல்லை. லோகத்ரயாத்மக காயத்ரி பாதரூபேண ஹிரண்யகர்ப்ப உபாசனா. புரிஞ்சுதா? சரி. 3 லோகங்கள்னு காயத்ரி முதல் பாதத்தை எடுத்துக்கிட்டு அது நீ ஹிரண்ய கர்ப்பமான்னு சொல்லிட்டு உபாசனை பண்ணணும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் உபனிஷத்து பாதம் అని ఉపయోగపడతామే పదం అని ఉపయోగపడుతుంది. 2 అర్థం ఉన్నదా? పదమన్నాను పాదమన్నాను அந்த வரி. பலம் என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு தனியாக 3 லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இவனை ஜெயிச்சுடுவான். நம்ம he can conquer, அப்படின்னா he can get anything whichever is there in the 3 worlds. அப்படின்னு சொல்லிட்டு பலம் சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தது 2வது மந்திரத்தில் ருச்சோ யஜூகம்ஷி சாமானித்யஷ்டாவக்ஷராணி அஷ்டாட்சரகம் ஹவா ஏகம் காயத்ர்யை பதமேதது ஹைவாஸ்யம் ஏதத் ச யாவதீயம் த்ரயீ வித்யா தாவத்தஜயதி யஹ அஸ்யா ஏததேவம் பதம் வேத. யார் இங்கே இந்த விதமாக அந்த 2வது பாதம் காயத்ரியோட 2வது பாதத்தினை இப்படி கம்பேர் பண்ணி இப்படி நான் சொல்லிட்டு 2 கர்ப்பனை உபாசனை பண்ணுவானோ అని அர்த்தம். என்னது? இங்கே வேதத்ரயத்தினை எடுத்துக்கோ சொல்கிறது. அங்கே லோகத்ரயம் எடுத்துக்கிட்டோம், இங்கே வேதத்ரயம். வேதத்ரயம் எடுத்துக்கிட்டால் முதல் ருச்சஹா 2 அக்ஷரம், யஜூம்ஷி 3 அக்ஷரம், சாமானி 3 அக்ஷரம், முடிஞ்சு போச்சு. ஸோ லோகத்ரயம். ஸோ மேலே சொன்ன மாதிரி இங்கே லோகத்ரய
அஷ்டாட்சர த்விதீய பாத ரூப காயத்ரி ஹிரண்யகர்ப்ப உபாசனா. ஓகே, கன்ஃபியூஷன் ஒன்று பெருசாக சொன்னேன். ஸோ 3 லோகாஸ் ஃபஸ்ட்டு, ஒரு பாதம் ஹிரண்யகர்ப்பந்த, 3 வேதங்கள், த்விதீய பாதம் ஹிரண்யகர்ப்ப. இங்கே 8 அக்ஷரம், அங்கே 8 அக்ஷரம். பலம் இந்த 3 வேதங்களுக்குள்ள சொல்லப்பட்டதே எல்லாமே. அப்படின்னா எல்லா கர்ம பலங்களும் உபாசனா பலங்களும் இவன் அடைவான். எல்லாம் ஏன்னா வேதம்னு சொன்னால் அப்போ மாதிரி கர்ம பலமும் சொல்லணும், உபாசனா பலங்களும் எல்லாத்தினையும் இவனை அடைய முடியும். ஜெயதி ஜெயதி. அடுத்ததாக இந்த 3வது மந்திரம். 3வது மந்திரத்தில் 2 விஷயங்கள் இருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் முதல்ல படித்து 3வது பாதத்து விஷயம் பார்க்கணும். முதல்ல பிராணஹ அபானஹ வியானஹ இத்யஷ்டாவக்ஷராணி அஷ்டாட்சரகம் ஹவா ஏகம் காயத்ரியை பதமேதது உ ஹைவா அஸ்ய ஏதத் ச யாவதிதம் பிராணி தாவத்த ஜெயதி. அங்கே வரைக்கும் நிறுத்திக்கணும். அடுத்து இன்னொரு பதம் படிக்கணும். தாவத்த ஜெயதி யஹ அஸ்யா ஏததேவம் பதம் வேத. அங்கே வரைக்கும். ஏன்னா அங்கேருந்து டாபிக் மாறும். இந்த 3வது மந்திரம் முதல் பாகத்தில் என்ன சொல்கிறதுன்னா, காயத்ரியோட 3வது பாதம் 3 பிராணங்களோட சமன்வயப்படுத்திக்கோ. 3 பிராணங்கள். பிராணஹ 2 அக்ஷரம், அபானஹ 3 அக்ஷரம், வியானஹ 2 அக்ஷரம். 3 2 5, 5 2 7. ஐயோ என்ன சார் நீங்கள் தப்பு சொல்கிறீங்களா? உபனிஷத்து தப்பு சொல்கிறதா? எஸ், இங்கே 2 அக்ஷரம் வியானான்னு சொன்னால் அங்கே என்ன சொல்கிறதுன்னு உபனிஷத்து வேதம் ஒத்துக்கிறது எக்ஸம்ஷன். லைக் அந்த வியானத்துக்கு பதில் வியான அனேதிக்கும். தமிழில் எதுன்னு அப்படி தானே எதுவும் இராமநாதபுரம். அதே போல் வியான. ஓ, அப்போ அதனால்தான் தமிழில் இது இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? அதனால் அந்த வியான అనేది அப்படி எடுத்துக்கிட்ட தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ சரி போச்சு, 8 அக்ஷரம் ஆயிடுது. ஸோ இந்த விதமாக பிராணத்ரயம் 3வது பாதம் ஹிரண்யகர்ப்பதா இது அப்படின்னு சொல்லிட்டு உபாசனை. பலம் என்ன? இவன் இப்படி பிராண உபாசனை பண்ணதுனால மேலே அங்கே பேசினது போல் he wins over all the people and beings. எல்லாரையும் ஜெயிச்சுடுவான். அப்படி என்ன அர்த்தம்? எல்லாரும் கூட சண்டை போட்டு அப்படி எல்லாம் ஜெயிச்சது இல்லை ஒரு ராஜா போல். அப்படின்னு through his good conduct and good character and right way of living and approach and all that care and love, everything is every being, every animal also, all the people, எல்லாரையும் he wins the heart of the people அப்படின்னு சொல்லிட்டு பலம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த பாகம் கொஞ்சம் டஃப். அது இப்போ அதனால் எடுக்கலை. பொதுவாக யாருக்கு நமக்கு தெரியாத நினைக்காத நாட் அட் ஆல் பாப்புலர் காயத்ரியோடைய 4வது பாதம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. சார் காயத்ரி 3 அதுதான். அதனால் அடுத்த வாரம்
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.